லேசாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொஜெக்ட் மூலயமா உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷால்லா. உங்கள் மனசுலேயே பதிஞ்சிடும், எங்கே போகிறோம், எங்கே வரோம், எப்படி இருக்கோம், இடம் எவ்வளோ கூட்டம் இருக்கான், ஒரு பார்வைக்காக நீங்களும் அது படிப்பினை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷால்லா. கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு என்ன, இந்த நீங்கள் போகும்போது மினாவுக்கு போகிற வழி தான் இந்த மாதிரி போக தான் இருக்கும். எல்லாம் பஸ்ஸில் போவீங்க, பஸ்ஸில் கூட்டு போய் இந்த இடத்துல நடந்து போக முடியாது. இதெல்லாம் மினாவுக்கு போகக்கூடிய வழிகள் தான். இதெல்லாம் இது மினாவுடைய டென்ட்டுகள். மினாவில் இவ்வளோ டென்ட்டுகள் இருக்கும். பொறுமை இது ஃபுல்லாகவே மினாவுடைய ஏரியாக்கள். மினாவில் இவ்வளோ கூட நீங்கள் முழுமையாக பார்க்க முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்த மட்டும் தான் பார்க்கலாம். மொத்தத்தையும் பார்க்கணுன்னாக்கா இந்தமாரி டிவிலேயோ இந்தமாரி ஒளிபரப்புலையோ தான் உங்களால் பார்க்க முடியும். அந்த மினா உள்ளே இருக்கக்கூடிய டென்ட்டுகள் இப்படி தான் பெற்றிருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்தமாரி போட்டிருக்கோம். உங்கள் தலைமாட்டில் வந்து உங்களுடைய பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய பணங்களை நீங்கள் உங்களுடைய கையில் பத்திரமா வச்சுக்கலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வச்சுட்டு போகக்கூடாது. பணம் மட்டும் வச்சுட்டு போகாதீங்க. அதை நீங்கள் உங்களுடைய கை பர்ஸில் வச்சுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, இபாதத் செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்து, தஸ்பீ செய்து, இந்தமாதிரி செஞ்சு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வச்சு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு டென்ட்டு உள்ளேயும் பாத்ரூம் இருக்கும், டென்ட்டுக்கு வெளியிலே இருக்கும். ஆனால் கூடுமான அளவுக்கு டென்ட்டுக்கு வெளியில் போயிடுங்க. அடையாளத்தை பார்த்து வச்சுங்க. ஒவ்வொரு ஷூ நம்பர் போட்டிருக்கோம், பாத்ரூம் நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பரை பார்த்து வச்சுட்டிங்கன்னா வெளியில் கொஞ்சம் லேசாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சுத்தமத்தமாக இருக்கும். இதெல்லாம் இது மினா டென்ட்டு தான். இதெல்லாம் இந்த ஒரு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காட்டுதல் தான். எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இதாக சிரமங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் வசதியாக சிறப்பாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி இவ்வளோ நெருக்கடி இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போதைக்கு உள்ளதுக்கு. மினாவில் வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் பேர் மஸ்ஜித் அல் ஹைஃப். ஞாபகம் வச்சுங்க. அது மஸ்ஜிதில் மினாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பெயர் மஸ்ஜித் அல் ஹைஃப். நீங்கள் அந்த மினாவில் தான் 8 நாள், அந்த இருக்கக்கூடிய 8ஆம் நாள் வந்து லோஹர், அசர், மகரிப், இஷா அங்கே இருப்பீங்க. இதில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டிருக்கோம். நிஹாயத்தில் மினானா இதோட முடிஞ்சு போச்சு. மினா ஏரியாவுடைய லாஸ்ட்டுக்கு இந்த எண்டுக்காக அறிவிப்புக்காக போட்டிருப்பாங்க. எல்லை, கடைசி எல்லை, மினாவுடைய கடைசி எல்லைங்கிறதுக்காக ஒரு அடையாளம். இந்த மாதிரி குறிகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. 9ஆம் நாள் அரஃபா. நீங்கள் வந்து மினாவில் உள்ள ஒரு தொழுதுட்டு கிளம்புவீங்களா, 9ஆம் நாள் அரஃபாவுடைய இடத்த தான் கட்டுறாங்க. அரஃபாவுடைய நாளில் வந்து செய்யக்கூடிய அமல் என்ன சொல்லுங்க பாப்பா. அரஃபாவுடைய நாளில் லோஹருடைய தொழுகையை லோஹர் நேரத்தில் தொழுதணும், அசருடைய தொழுகையை அந்த நேரத்திலேயே லோஹருடைய நேரத்திலே தொழுதணும். அதுதான் அரஃபாவுடைய முக்கியமான அமல். அது பிறகு நீங்கள் திக்ர் துவாக்கள்ல ஈடுபட்டு இருக்கணும். அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பேர் தான் மஸ்ஜித் நிம்ரா. அரஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பேர் மஸ்ஜித் நிம்ரா. எல்லாரும் அங்கே போக முடியாது. அங்கே குத்பா கொடுப்பாங்க, பெரிய இமாம் அங்கே உள்ள அரபுகள் வந்து குத்பா கொடுப்பாங்க. நமக்கு அது எல்லாம் கேட்க முடியாது. எல்லாரும் வேறு வேறு இடங்கள் இருப்போம், பெரிய ஏரியாக்கள். நம்ம டென்ட்டில் இருக்கும்போது அங்கே பாங்க சொல்லுவாங்க, இக்காமத் சொல்லுவாங்க. அங்கே ஜமாத்து நடைபெறும். அந்த ஜமாத்தில் நம்ம கலந்து கொள்ளலாம். ஜமாத்து கிடைக்கல தனியாக நீங்கள் தொழுதுனா தொழுது. அதை வக்தை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக நீங்கள் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டியதான். அதாவது அரஃபாவுடைய துவா செய்கிறதுனால வெளியே நின்றது மாடலுக்காக போட்டிருக்காங்க. அரஃபாவுடைய வெட்ட வெளியில் நின்று துவா செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த மாடல் தான். தொழு வைக்கிறது, துவா செய்கிறது. இந்த அரஃபாவுடைய 9ஆம் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் துவாக்கள் தான். துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். துவா அல்லாஹ் தஆலா கபூலாகக்கூடியவனாக இருக்கிறார். அரஃபாவில் செய்ய வேண்டிய முக்கிய அமல் 2 லுஹரும் அசரு தொழுவணும். சூரியன் மறைகின்ற வரை துவாக்கள். அடுத்து போகும் இந்த நியாயத்தில் அரஃபான்னு போடுறோம். இப்போ அரஃபாவுடைய எல்லை முடிகிறது. இந்த மாதிரி அடையாளம் நிறையா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா சில அடையாளங்களை பார்த்துக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த அரஃபா சூரியன் மறைஞ்ச பிறகு நம்ம எங்கே வரோம், முஸ்தலிஃபாகும். இதான் முஸ்தலிஃபா போட்டிருக்காங்க. 10ஆம் நாள் ராத்திரி நைட்டுக்கு 9ஆம் மதியம் அரஃபாவிலேருந்து நடைப்பயணமாக எங்கே வந்துடுவீங்க, முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுவீங்க. அங்கே எந்த டென்ட்டுமே இருக்காது, யாருக்குமே டென்ட்டு கிடையாது, ஓப்பன் பிளஸ் தான். நீங்கள் வந்த உடனே ஒழுவோடு வந்து ஒழு செஞ்சுட்டு மகரிபையும் இஷாவையும் அங்கே தொழுது கொள்ள வேண்டும். முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு அங்கேயே இங்கே தங்கிக்கிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் சஹாபாக்கள் சில பேர் உயர்ந்தவங்களாம் தங்காமல் இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டால் யாராக இருந்தாலும் சரி தான் முஸ்தலிஃபாவில் இந்த வெட்ட வெளியில் தங்கி தான் ஆக வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் போட்டார். அஃபாதன் நாஸ், மக்கள் எங்கேருந்து புறப்படுறாங்க அங்கேருந்து நீங்கள் போங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரது வேற்றுமை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வெட்ட வெளி தாங்க. இறை வசனத்தை இறக்கி எல்லாருமே இதை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். முஸ்தலிஃபாவை எல்லாம் வெட்ட வெளியில் தங்கி தான் ஆக வேண்டும்.
இந்த மாதிரி தான் வெளிச்சம் இருக்கும், ஓப்பன் பேஸாக இருக்கும், பஸ்ஸுகள் நிற்கும். இந்த மாதிரி இடங்களை பார்த்து நீங்கள் கூடுமான அளவுக்கு அந்த முஸ்தலிஃபால எண்டு பகுதிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே மினாக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது நீங்கள் நடைப்பயணத்துக்கு எந்த அளவுக்கு போகிறீங்களோ. ஆனால் ஒன்று குரூப்பு நீங்கள் போகக்கூடிய உங்களுடைய ரூம்மெண்ட்டோட மிஸ் ஆகிடாதீங்க, சேர்ந்து போங்க இன்ஷா அல்லாஹ். அங்கேயே கல் எடுக்கிறத போட்டிருக்காங்க, நீங்கள் அங்கேயும் எடுக்கலாம், மினாவிலையும் எடுக்கலாம். எங்கே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ அங்கே பார்த்து நீங்கள் கல் எடுத்து வச்சிங்க. ஏன்னா நீங்கள் முதல் நாள் 7 கல் மட்டும் தான் எடுப்பீங்க. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் மீதி கல்லை ரூம்லேயே வச்சுக்கலாம், நீங்கள் மினாவோட டென்ட்டு உள்ளே வச்சுக்கலாம். அந்த முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளியின் பேர் தான் மஷ்அருல் ஹராம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், வதுகுருல்லா இந்த மஸ்ஜிதுல் மஷ்அருல் ஹராம். மஸ்ஜிதுல் மஷ்அர் ஹராம் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுறார். அப்போ மஸ்ஜிதுல் மஷ்அர் ஹராம் என்பது மினா முஸ்தலிஃபாவில் உள்ள பள்ளிவாசலுடைய பேர் தான் மஷ்அருல் ஹராம். அந்த பள்ளி தான் இது. சரி, நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தது வந்து பாத்ரூம் இது. இந்த மஸ்ஜித் மஷ்அர் ஹராம் இந்த மாதிரி போர்டு போட்டிருக்கும், பெருசாக இருக்கும். அங்கே பகுதியிலேயே பெருசாக எழுதியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு பகுதியில் இருப்பீங்க, அவ்வளோதான். எல்லாராலையும் இந்த இடத்த பார்க்க முடியாது. ஒரு சிலர் தான் அந்த இடத்துக்கு போவாங்க. நீங்கள் ஒரு பகுதியை முஸ்தலிஃபாவுடைய வேறு ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. துல்ஹஜ் 10ஆம் நாள் நீங்கள் வந்து முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு காலைல சுபஹ் தொழுதுட்டு எங்கே வருவீங்க? மினாவுக்கு வருவீங்க. மினாவுக்கு வந்தவொடனே பெரிய சைத்தானுக்கு கல் அடிக்கும். ஒரு சைத்தானுக்கு மட்டும் தான் கல் அடிக்கணும். 10ஆம் நாள் பெருநா அன்னைக்கு 10ஆம் நாள் வந்து நீங்கள் அடிக்கக்கூடியது பெரிய சைத்தானுக்கு மட்டும் தான் கல் அடிக்கணும். அன்றைக்கி தான் கல் அடிச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு முடி அரைக்கிட்டு இஹ்ராம் கலைந்திர வேண்டியதான். அந்த ஜம்ராத்தில் அதான் ஜம்ராத்தில் குப்ரான் போட்டிருக்காங்க. ஜம்ராத்தில் குப்ரா இதுமாரி போர்டு அங்கேயே இருக்கும். அப்படின்னா பெரிய சைத்தான் 10ஆம் நாள் அடிக்கக்கூடிய சைத்தானுக்கு மட்டும்தான் அது ஜம்ராத்தில் குப்ராங்கிறது. இல்லாத வரக்கூடிய வழிமுறைகள் இது போகக்கூடிய பாதை வழி அந்த மாதிரி இது இப்போலாம் யாரும் இது மாதிரி போகிறது இல்லை. எல்லாம் வெளியில் அவுட்டரில் தான் போகிறாங்க, எல்லாம் பஸ்லேயும் அதையும். நீங்கள் குதிரையாக குர்பானி 10ஆம் நாள் வந்து குர்பானி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை கொடுத்து அந்த பேங்கில் கொடுத்தீங்கன்னா மாமிசம் வாங்கிக்கலாம். எல்லாம் அங்கே கொடுப்பா, அதனால் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு வாங்க முடியாது. நீங்கள் அந்த பணம் கட்டி ஸ்லிப் வாங்கிட்டால் உங்களுடைய குர்பானி 10ஆம் நாள் நிறைவேறிவிடும். அதை பற்றி நீங்கள் ஃபிக்கர் பண்ண வேண்டியதில்லை. பணம் கட்டினாலே கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன செய்வாங்க, அன்றைக்கி 10ஆம் நாள் நாம் கொடுத்த எல்லாருடைய குர்பானியும் அன்றைக்கி கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தது 10ஆம் நாளே முடி அரைக்கிறதையும் காட்டுறாங்க. ஹாஜி ஆண்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்டேன்னா முதல்ல உம்ரா செய்யும்போது மிஷின் போட்டுருவீங்க. 10ஆம் நாள் வந்து உம்ரா ஹஜ்ஜி செய்யும்போது மொட்டை அடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்துக் கொள்வதற்காக 3 முறை துஆ செய்ய, அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன். அல்லாஹ் தஆலா மொட்டை அடிப்பவர் கிருபை செய்வானாங்க. அல்லாஹ்வுடைய துஆ இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரத்யேகமான துஆ இருக்குது மொட்டை அடிக்கிறது. அதனால் வந்து ஹஜ்ஜுடைய காலையில் கண்டிப்பாக நீங்கள் மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தவரை நீங்கள் டென்ட்டுக்கு போன பிறகு உங்களுடைய தலைமுடியில் கடைசி போய் கத்தரித்துங்க. முக்கியமான அமல் அன்றைக்கு முடிந்து விடுகிறது. அப்போ நீங்கள் வந்து இந்த 3ஐயும் முடித்த பிறகு முடிந்த பிறகு எங்கே போகணும்? மக்காவுக்கு போகணும். மக்காவுக்கு அன்றைக்கி போகிறது ரொம்ப கஷ்டம். டாக்ஸி பிடிக்கணும், நடந்து போவாங்க. கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பிடிச்சி போய் முக்கியமாக தவாஃபும் சையும் செய்யணும். தவாஃப் மட்டும் செஞ்சுட்டு வந்துடாதீங்க, தவாஃபும் செய்யணும், சையும் செய்யணும். 2ஐயும் முடிச்சுட்டு தான் நீங்கள் மெயினாவுக்கு மறுபடியும் டென்ட்டுக்கு வந்து 14 நாள் சைத்தானு கல் அடிக்கணும். அன்றைக்கி 10ஆவது நீங்கள் போனாலே மக்காவில் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த தவாஃபுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டுருக்காங்க. 7 முறை சுற்றி வரணும் தவாஃபுன்னு. இந்த ஹஜ்ஜுல் அஸ்வதி தான் ஹஜ்ஜுல் அஸ்வதி உங்களுக்கு பிளாக் ஸ்டோன் போட்டுருப்பாங்க. இங்கே தான் ஆரம்பிக்கும். இங்கெல்லாம் பச்சை லைட் ஏரியும் உங்களுக்கு மேலே. இங்கே தான் நீங்கள் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி போகணும். இது காபத்துல்லாவுடைய வாசல் இருக்கும். இங்கே தான் இந்த இடத்துக்கு பேர் தான் ஹத்தீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. இந்த இடத்துல 2 துவா செஞ்சால் துவா கபுலாவும் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல 2 துவா செஞ்சுருக்காங்க, துவா கபுலாவும் சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இங்கிருந்து தான் நம்ம துவங்கணும். இப்படி தான் சுற்றி வரணும். ருக்குனுல் யமானி அந்த பக்கம் இருக்குது. அங்கே தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்ற ருக்குனுல் யமானிக்கு ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நடுவில் ஓத வேண்டியது. இது மக்காம் இப்ராஹிம். இதுதான் மக்காம் இப்ராஹிம். இது உள்ளேயும் போகலாம், வெளியிலே ஹோட்டலில் சுற்றிட்டு வரலாம். இந்த பகுதியில் எங்கே வேணால் நின்று நம்ம 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். அதுக்கடுத்து சஃபா புரிஞ்ச பிறகு தான் சஃபா மருவா. இதுதான் சஃபா மருவா சாயி செய்கிறாங்க பாருங்கள். இதுக்கு பிறகு தான் சாயி சொல்கிறது. சஃபா மலையிலேருந்து மருவா போகிறது, மருவாலேருந்து சஃபாவுக்கு வர்றது. இது சஃபா. இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு சஃபா. இதில் போட்டு காட்டுறாங்க பாருங்கள். சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போகும். முதல்ல போய் நிற்கிறது சஃபா மலை தான். ஃபஸ்ட்டு சஃபா தான் வரும். இங்கே நின்று தான் காபத்துல்லாஹ் நோக்கி நம்ம துவா செய்யணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ அஸமல் அஹஸப ஹதா. இந்த துவாக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் இந்த நன்மையில் நம்ம செய்யணும். இங்கிருந்து போயிட்டீங்கன்னா மருவாவுக்கு போனால் 1 சுற்று முடிஞ்சிடும். திரும்பி மருவாவில் சஃபாவுக்கு வந்தால் 2 சுற்று முடிஞ்சிடும். லாஸ்ட்டு சுற்று மருவாவில் முடிந்துவிடும்.
பிதாயத்து சஃபா, சஃபா ஆரம்பிக்கிறது தான். இது ஆரம்பமாக இருக்குது இந்த ரவுண்டு. இதுமாரி 3 பகுதியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளவர், செகண்ட் ஃப்ளவர், கிரவுண்ட் ஃப்ளவர், 3 ஃப்ளவர்லேயும் உங்களுக்கு இருக்குது. எங்கே வசதி வாய்ப்போட மக்கள் போகிறாங்களோ அதில் போயிடலாம். சென்டரில் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இங்கே தான் சஃபாவுடைய ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து போகிறது சஃபா போகிறது அந்த வழிகாட்டுது. அப்படியே நீட்டாக போயிட்டே இருக்குது தான். இப்படி போய் அதுவே அந்த பக்கம் திரும்பி வரணும். இது மர்வாவுடைய மலை. இப்போல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். அங்கே அந்த பக்கத்தில் நின்று கேட்குற அளவுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளாம் அந்த துவாக்களை ஓதிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் மர்வா. மர்வாவிலேருந்து இந்த பக்கம் திரும்பி சஃபாவை நோக்கி வரணும். ஐயாமு தஷ்ரீக், இந்த சஃபா சாய் முடிச்சுட்டு திரும்பி என்ன செய்யணும், மினாவுக்கு வந்துடணும். 11ஆம் நாள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு 3 சைத்தானுக்கள் அடிக்கணும். முதல்ல ஜம்ராத்துல் சுஹ்ரா, உஸ்தா, குப்ரா, 2 நடுவு சைத்தானுக்கு கல்லடிச்சு துவா செய்யணும். 3ஆம் நாள் போகும்போது பெரிய சைத்தான் கிட்ட துவா செய்யாமல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரூமுக்கு போயிடணும். அந்த 3 ஜம்ராத்தான் போட்டு வச்சுருக்காங்க. 3 நாள் வழியான வழி இருக்குது. அதில் எந்த வழியாக சிறந்த மக்கள் போகிறாங்களோ அந்த ஒரு வழியை நீங்கள் தேர்வு செய்து ஒரு வழியாக போவீங்க, ஒரு வழியாக வருவீங்க. போகக்கூடிய வழிகளை நீங்கள் அடையாளம் பார்த்து வச்சிங்க. பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதான் ஜம்ராத் நீங்கள் அடிக்கக்கூடிய இடம் போட்டிருக்கேன். அது ஜம்ராத்துல் ஊலா. இதுதான் அந்த அடிக்கக்கூடிய கல்லுடைய இடம், சைத்தானுடைய இடம். ஜம்ராத்துல் உஸ்தா, நடு சைத்தான் 2வது. இது ஜம்ராத்துல் அக்பா. அதுக்கு அடுத்து ஊருக்கு நீங்கள் அதோட 2 நாள் 11ஆம் நாளும் 12 நாளும் முடித்த பிறகு மகரிபுக்கு முந்தைய அசருடைய வக்திலே எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, அஜிசியாவுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அஜிசியாவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எப்போ ஊருக்கு வர்றீங்களோ ஊருக்கு வரத்துக்கு 1 நாள் முன்னாடியோ அல்லது 6 மணி நேரம் 7 மணி நேரம் முன்னாடியோ பயணத்துக்கு முன்பாக தவாஃபை விதா, கடைசி தவாஃப், பயண தவாஃப், இது கண்டிப்பாக ஹாஜிகள் செய்யணும். அந்த தவாஃபை நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும்தான் அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கு. தவாஃபை தவிர மற்ற இபாதத்துகள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் எஹ்ராம் அணிந்த பிறகு வாட்சி போடலாம், அதில் தடை எதுவும் கிடையாது. அந்த வாட்சி போட்டுக்கலாம், தலைக்கு ஹெட்ஃபோன் வச்சுக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம், செப்பல் போட்டுக்கலாம், கண்ணாடி போட்டுக்கலாம், பேக் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. அதெல்லாம் ஏறாமுடைய நிலையை பயன்படுத்திக்கலாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு கொடுக்க போகிற இன்ஷா அல்லாஹ் புக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அந்த புக்கில் உங்களுக்கு எல்லா விஷயமும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ஃபோட்டோவோட போட்டிருக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இப்போ லேடிஸ் பேக் எடுத்துக்கலாம், கொடை பிடிக்கலாம், டென்ட்டு உள்ளே இருக்கலாம், அதில் அந்த தடையும் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு அதில் போட்டிருக்கு. இது ஏறாமுடைய நிலையில் இருக்கிறதுனால இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு இந்த புக்கிலேயே உங்களுக்கு விளக்கமாக இருக்கிறது. இந்த ஏறாமுடைய நிலையில் நம்ம தடுக்கப்பட்டவை, கத்திரிக்கக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, காலில் சாக்ஸ் போடக்கூடாது, அங்கே அறத்தில் எந்த விதமான பொருளையும் எடுக்கக்கூடாது, எதையும் பிடுங்கக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. அதனால் அங்கே கண்ணியமாக நம்ம அறத்துக்கு போகிறோம்னா யாரும் உள்ள எந்த ஒரு பொருள் கடந்தாலும் நம்ம அதை கண்டுக்கக்கூடாது. அவங்க பாட்டுக்கு யாருடைய தான் அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறப்பல செய்ய அந்த மாதிரி விஷயங்கள் கூடாது. இப்போலாம் புதுசாக தடை போட்டிருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, தடை போடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் கவனமாக இருந்துங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதாவது வேட்டையாடக்கூடாது, அந்த பொருள் திருமணம் சம்பந்தம் பேசக்கூடாது, வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது. தேவையான இபாதத்து திக்ர்கள் தான் இந்த ஏறாமுடைய நிலையில் நாம் இருத்தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த ஹஜ்ஜுடைய பயணங்களை செய்யப்படும். வீடியோஸ் மட்டும் இருக்குது, நீங்கள் அந்த இதில் போடவா? ஒன்று போடு, 1-2 போட்டுவிடும். சும்மா 1-2 மட்டும். கண்ணியத்திற்குரிய ஆஜியில் உங்களுக்காக வேண்டி ஹத்திஜா ஹஜ் உம்ரா சர்வீஸ், அந்த ரஃப்னா ஹஜ் உம்ரா சர்வீஸுடைய ஓனர்கள் உங்களுக்கு பேக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, திருவண்ணாமலையில் வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய மைதானத்தில் நீங்கள் நிறுவனத்திற்காக வேண்டியும் அவங்களுக்காக வேண்டியும் உடல் ஆரோக்கியத்தை குடும்பத்தாருக்க வேண்டியும் கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும். உங்களுக்கு பயணிக்க நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர்களாகவே முன் வந்து ஹாஜிகளுக்கு நாங்கள் எங்களாலான உதவியை பேக் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை கொடுப்பதற்காக வேண்டிய சென்னையிலிருந்தும் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய ஹக்கில் கண்டிப்பாக நீங்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ். மினா நீங்கள் போகும்போது இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஊருக்கு அங்கே போனீங்கன்னா இல்லை இதே மாதிரி தான் இருக்கும்.
மக்கள் பாட்டுக்கு மக்கள் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் முழுமையாக பார்க்க முடியாது, ஒரு பகுதியை தான் பார்க்கலாம். அடுத்த போடுவோம். அரஃபாவுடைய இடம் இதான். அரஃபாவில் நம்ம இருக்கும்போது அந்த அரஃபா மைதானத்துக்கிட்ட என்ன சொல்கிறது, இந்த அந்த அரஃபாவுடைய அதுதான் அரஃபா மரம், ஜபலுர் ரஹ்மா இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது அந்த நேரத்தில். சாதாரண நிலைமை பார்த்துருப்பீங்க, ஹஜ்ஜுடைய நேரத்தில் போய் பார்க்க முடியாது. அந்த இடம் தான் இது அரஃபாவுடைய மைதானம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி பேருரை நடத்திய இடம் அது. இது அரஃபாவுடைய உங்களுக்காக வேண்டிய சில சகோதரர்கள் கொடை கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. வெள்ளை கூட கேட்டீங்க அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்ய உங்களுக்காக தேடி பிடிச்சி வெள்ளை கூட வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவங்க போய் பிடிச்சிட்டு போகிறது நீங்கள் பார்க்குறீங்க. அது மாதிரி வெள்ளை கூடையும் உங்களுக்கு வந்திருக்கு. மாற்றிக்கலாம் முடிஞ்சா ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன், ஏறாமுடைய ஆடையை நீங்கள் உடுத்துறதுக்கு ரொம்ப லேசான வழிமுறை. ஒரு பக்கம் கைலி மாதிரி கட்டிக்கலாம், கட்டிட்டு உடுத்திக்கலாம். பார்த்து மாடை கிட்டாது. கீழாடை ஒரு ஆடை கைலி மாதிரி உடுத்திக்கலாம், நல்லா டைட்டாக உடுத்திக்கலாம். அங்கே உடுத்துறது 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இன்னொரு ஆடை எடுத்து மேலே போட்டுக்கணும். மற்ற நேரங்கள் எல்லாமே நீங்கள் மூடி இருக்கலாம், வெறும் தவா பண்ண மட்டும்தான் இந்த பக்கம் திறந்து இருக்கணும். இது அரஃபாவுடைய இடம் தான். இதெல்லாம் இந்த மாதிரி தான் அரஃபாவுடைய இடம் தான். அரஃபா இது ஹஜ்ஜுடைய நேரத்தில், உம்ராவுடைய நேரத்தில் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த இடங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்.